ஹலோ கைஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபுராம் பையாஸ் டைரக்ஷனில் மணிகண்டன் நடிச்சு வெளிவந்த லவர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தோட பாசிட்டிவ் இது பார்த்துடலாம். படத்தில் டைட்டில் கார்டு போடும்போது டைட்டில் கார்டில் ஒரு வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு மியூசிக் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூசிக் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட டைட்டில் கார்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுக்கப்புறம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பு எந்த அளவுக்கு டாக்ஸிக்காக காமிக்கணுமோ அந்த அளவுக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு பெருசாக இது கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலாக இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா படத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. படத்தோட லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக படத்தை கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கலாம். பட்டு ஏன் இந்த டைட்டில் சூஸ் பண்ணி இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு டைட்டிலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு நல்ல டைட்டில், இந்த டைட்டில் வச்சு இதோட நல்ல படமே கொடுத்துருக்கலாம். அவங்க ஏன் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னு தெரியல. வேறு என்ன சொல்கிற, படத்தில் ஒரு சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ஓவராலில் கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்கிற ரேஞ்சில் தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது அப்படின்னா லாஸ்ட் அந்த ஒரு 15 மினிட்ஸ் தான். அங்கேருந்து தான் கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது படத்தில். மற்ற பிரகாரம் பெருசாக படத்தில் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி மணிகண்டன் நல்லா ஆக்ட் பண்ணுவார். அவர் கண்டிப்பாக நல்ல நல்ல ஸ்டோரி தான் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போய் பார்த்தேன். பட் ஆனால் அவர் இந்த மாதிரி ஏன் ஸ்டோரி இப்படி சூஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. படம் என்ன சொல்கிறது, ஓப்பனாக நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் இருக்குது படம். இன்னொரு விஷயம், படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் படம் ஃபுல்லாகவே ஸ்மோக் பண்ணிகிட்டே இருப்பார். படம் ஃபுல்லாகவே குடிச்சிட்டே தான் இருப்பார். அவர் என்ன சொல்கிறது, லவ்வில் பிரச்சனைன்றனால குடிக்கிறாரா, இல்லை குடிக்கிறனால லவ்வில் பிரச்சனை வருதா, ஒரு ப்ராப்பரான ஒரு ரீசனே இருக்காது. ஏன் குடிக்கிறாரு, எதுக்காக அவர் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணணும்னு டிசைட் பண்ணி ஒரு கட்டத்தில் சொல்லி ஸ்மோக் பண்ணுறேன், நான் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவார். பட் ஆனால் அதனால தான் இது படத்தில் அவருக்கு பாதிப்பு வந்ததா, அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு பெரிய ப்ராப்ளமாக இருக்கா, அதுவும் ஸ்ட்ராங்காகவே காமிக்கல. அவர் ஸ்மோக் பண்ணுவார், இந்த ரீசன்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் அவர் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் லாஸ்ட்டாக பண்ண வேணான்னு அவரே டிசைட் பண்ணி அவரே ஸ்டாப் பண்ணணும்னு நினைப்பார். அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வருதா, படத்தில் என்ன சொல்ல வராங்க, அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு குடிக்கிறனால தான் இப்படி இருக்குது, இந்த அவரோட பிஹேவியர் இப்படி இருக்குதுன்னு சொல்ல வராங்க, இல்லை அவரோட பிஹேவியரே இதுதான் அப்படின்றதா, இது அவர் கேரக்டர் இப்படி டிசைன் பண்ணியிருக்காரா, என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கன்னு மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். சில தேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா பாருங்கள், இல்லை எப்படியும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்டார் விஜய் ஹாட்ஸ்டார் தான் இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாட்ஸ்டாரில் எப்படியும் ரிலீஸ் ஆகும். ஸோ ஓடிடியில் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாலும் வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்க்கலாம். ஏன்னா தேட்டருக்கு போயிட்டு உங்கள் காசை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஒரு சின்ன படம், ஒரு சின்ன பட்ஜெட் படம் எடுத்திருக்காங்க, சரி இவ்வளோ மெனக்கெட்டிருக்காங்க, சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் ஏன்னா பேசுவோம், அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுப்போம் அப்படின்னு நினச்சாலும் படத்தில் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறது, ஒரு பாசிட்டிவாக இருக்கும், படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அப்படி ஒரு சஜஷன் கொடுத்து உங்களை தேட்டர் போய் பாருங்கன்னு மட்டும் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, சில பேர் தேட்டர் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள், இல்லை ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணியே பாருங்கள். மோஸ்ட்லி என் ஃப்ரெண்டை இன்றைக்கி பார்த்துட்டு இருந்தார். அவரே வெக்ஸ் ஆகிட்டார், ஏன்டா இந்த படத்தை சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை விட அவர் தான் இந்த படத்துக்கு போகணும், மணிகண்டன் நல்லா ஆக்ட் பண்ணுறாரு, அவர் படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் டிசைட் பண்ணியிருந்தான். பட் ஆனால் அவனே வெக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு தான் படம் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தேட்டரில் போய் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சஜஷன் லிஸ்ட்டில் காமிக்கும். அண்ட் see you again in next video. Bye guys.